ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? 3 சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம 4 டேஸில் படிச்சிருக்கோம் அதை. எஸ், நான் யார் அப்படின்ற கொஷினில் ஆரம்பித்து, நான் இந்த பாடி கிடையாது, நான் இந்த மைண்ட் கிடையாது, நான் இந்த இமோஷன்ஸ் கிடையாது, நான் இந்த பர்சன் கிடையாது. ஐ எம் நாட் பத்மஜா. ஐ எம் அவேர்னஸ். ஐ எம் த கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். அந்த ஒரு இதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியல. இது நம்ம மேபி ஒரு 2 வீக்ஸ் கழித்து நம்ம ஒரு கால் வச்சுக்கலாம். மேபி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவும் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த குரூப்பில் இருக்கிற எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீதேவி ஷேர் பண்ண விஷயமா இருக்கட்டும், எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவுமே தெரிகிறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப எப்படி சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அண்ட் நிறைய லேர்னிங் இருக்குது அஃப்கோர்ஸ். இந்த புக் அதுதான் இன்றைக்கி கூட எனக்கு லேட் ஆகிடுச்சு. சரி, காலையில் ஏர்லியாக எழுந்திரிக்கணும், கிளம்பணும். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ரீட் இட். ஏன்னா அது படிக்கிறது இட்ஸ் லைக் அ மெடிடேஷன். எப்படி மெடிடேஷன் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு மனசே வரதோ, அது மாதிரி இந்த புக்கை படிக்கிறது ஸ்கிப் பண்ணுறதுக்கு மனசே வரல. நானும் ஆரம்பித்தேன், ஒரு 2-3 பேஜ் படிச்சுட்டு போய் படுத்துருவோம், அந்த ஹேபிட்டை விடக்கூடாதுன்றதுல எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும் அதுக்காக அப்படின்னு. பட் வென் ஐ ஸ்டார்டட், அந்த சாப்டரை முடிச்சுட்டு தான் எனக்கு சரி ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இட் இஸ் ஸோ குட். நல்லா போகுது. உங்களுக்குலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எஸ், நான் இதில் படிக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலேயே வீடியோஸ் நிறையா வருது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது தேவையில்லையோ அப்படின்னு கூட தோணுது. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. ஏன்னா லைன் பை லைனாக நான் அதில் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த கோட்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி முக்கியமானது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கேன். பட் அது ஒர்க் அவுட் ஆதா அப்படின்னு தான் எனக்கு புரியல. மேபி அவங்க சின்ன விஷயத்த தான் சொல்கிறாங்க, பட் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. அதுதான் இந்த புக்கோட ஃப்ளோவில் இப்போ இந்த 2-3 சாப்டரில் நான் தெரிஞ்சிருக்கேன். ஸோ அவங்க ஒரே விஷயந்தான் அவேர்னஸ், அதையே 2 சாப்டர் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட். அகெயின் அதே தான் கண்டினியூ ஆகுது, பட் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்குது. பட் திஸ் சாப்டர் இஸ் எக்ஸலண்ட். இது சாப்டர் 4, யூ ஆர் ட்ரீமிங், இட்ஸ் டைம் டு வேக் அப். யூ ஆர் ட்ரீமிங், இட்ஸ் டைம் டு வேக் அப். இந்த ஹெட்டிங்லேயே ஃபுல் சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதுதான் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நிறைய ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் நம்ம வாழ்க்கை நம்ம ட்ரீம் பண்ணுற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ட்ரீம் அவுட்டு நம்ம எந்திரிக்கிறப்போ முழிகிறோம் அப்படின்னு நமக்கு தோணுதோ, அப்படி தான் நீங்கள் எப்போ அவேக்கன் ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு இல்யூஷன், இது எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ், இவங்க நைட் ட்ரீம்ஸோடு தான் இதை கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம நைட்டு ட்ரீமில் நம்ம கேரக்டர்ஸ் நிறையா பேர் வருவாங்க, நம்மளை வேறு யாராவதாக கூட பார்ப்போம். அது இருக்குது இல்லையா? யாராவது கனவுல எக்ஸ்பர்ட் நல்ல ஞாபகம் வச்சுருப்பீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்னா நல்லா நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஐ மீன் அந்த டைமில் கூட அவேராக இருப்பீங்க அப்படின்னா யூ மைட் நோ. நம்ம நம்மளை சம்டைம்ஸ் நம்ம இந்த ஃபேஸை பார்ப்போம், சம்டைம்ஸ் நம்மன்னு தெரியும், ஆனால் நம்ம வேறு ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நம்ம கூட இருக்கிறவங்க சம்டைம்ஸ் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் வேறு யாராவது தான் இருப்பாங்க, வேறு ஒரு உலகத்தில் இருப்போம். என்ன வேணாலும் இருக்கும், பறப்போம், என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா லா ஆஃப் ஃபிசிக்ஸ், லா ஆஃப் கிராவிட்டி எல்லாம் இந்த வேர்ல்டுக்கு தான் அப்ளிகபிள். நம்ம ட்ரீமில் இருக்கிற எந்த வேர்ல்டுக்கு அப்ளிகபிள்னு தெரியாது இல்லையா? ஸோ இது எல்லாமே ட்ரீம். ஆனால் நம்ம முழிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது எல்லாமே கனவு அப்படின்ட்டு. பட் சம்டைம்ஸ் அது கெட்டதாக இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும், நல்லதாக இருந்தது அப்படின்னா கனவாக போச்சு அப்படின்னு ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யாருன்ற ஆக்சுவலான இது நமக்கு தெரியலை. நம்ம எப்படி தூக்கத்தில் ஒரு ட்ரீமில் வாழ்ந்துட்டுருக்கோமோ அதே மாதிரியான ஒரு இல்யூஷனில் தான் நம்ம யாருன்றது தெரியாமல் இந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதை இந்த நோக்கத்தில் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எஸ்,
எஸ், நம்ம அவேக்கன் ஆகிறப்ப தான் நம்ம எப்படி தூக்கத்துலேருந்து நைட்டு தூங்கி ட்ரீம் பண்ணிவிட்டு அந்த ட்ரீம் கலைஞ்சு காலையில் நம்ம தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்கிறப்போ இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நமக்கு தெரியுதோ, அது மாதிரி நம்ம இல்யூஷனில் தான் இருக்கோம். எப்போ நம்ம அவேராக இருக்க போகிறோம், அந்த தேர்ட் ஸ்டெப் கண்டினியூஸ் அவேர்னஸில் இருக்கிறப்ப தான் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அப்படின்றதே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ கம்பேரிசன். அண்ட் எஸ், இதை தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம அந்த மாதிரி ஒரு மாயையில் தானே இருக்கோம். ஸோ இதில் வந்து எஸ், இதில் வந்து டைம் கிடையாது. நமக்கு ஒரு 50 வருஷம் கூட நம்ம எப்படி ட்ரீமில் வந்து 50 வருஷம் கூட இப்படி போகுமோ அதே மாதிரி தான் போகும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்காது, அதனால தான் நீங்கள் குதிப்பீங்க பறப்பீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, பட் இங்கே இருக்குது, அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ வேக்கப், இதை தான் நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. தூங்கிட்டுருக்கீங்க, கனவு கண்டுட்ருக்கீங்க, வேக்கப். சிம்பிள் இல்லையா? ஸோ வேக்கிங் அப். அப்போ வேக்கிங் அப் அது என்ன பண்ணுது அப்படின்னா, எஸ், வேக்கிங் அப் இஸ் நத்திங் பட் அவேராக இருங்க, அவேர்னஸில் இருங்க. அது தேர்ட் ஸ்டெப், எப்போதுமே அவேராக இருங்க அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டே லைஃப்பை வந்து தூங்கிட்டே இருக்கணும். நிறையா பேர் தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு சின்ன அவேக்னிங் வரும், திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ படிப்போம். இந்த புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் வந்துச்சு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி. பட் அதுக்கப்புறம் அவர் அந்த தேர்ட் ஸ்டெப்லேயே இருந்திருக்கார். புத்தருக்கு அந்த போதி மரத்தில் அவருக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் ஹீ ஸ்டேட் இன் தட், அந்த அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் ஹீ ஸ்டேட் இன் தட் அவேர் ஸ்டேட், அந்த அவேர்னஸோடையே அவர் இருந்திருக்கார். பட் நமக்கும் அந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது விஷயங்கள் நடக்கும் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள். நிறைய பேர் இதை நான் இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா பீப்புள் ஷேர் பண்ணுறதை கேட்குறதுக்கப்புறம் நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எதையோ கதை விடுறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு 2-3 வருஷத்தில் நான் கேட்டுட்ருக்க கதைகள், அதுக்கு முன்னாடி கேட்டதையும் அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தோணுது. ஃபார் ஃபியூ பீப்புள் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு நிமிஷம் நான் கடவுளை பார்த்தேன், அந்த ஒரு நிமிஷம் நான் கடவுளை உணர்ந்தேன். ஐ திங்க் தட் 1 minute அவங்க அவேர்னஸோடு இருந்திருக்காங்க. ஸோ அதுதானே கடவுளாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணேன். இப்போ குமார்லாம் சொல்லியிருக்கான், ஐ ஃபெல் சம்திங், ஏதோ ஒன்று ஃபீல் ஆச்சு அப்படின்னு. இட் வாஸ் நாட் ஒன்ஸ், ஐ ஹியர் ஃப்ரம் ஹிம் ட்வைஸ். பட் இந்த மாதிரி நிறைய பேரோட கதைகள் எனக்கு தெரியும். இங்கேயே ஐ திங்க் இளையராணி நீங்கள் சொல்லலான்னு நினைக்கிறேன். த வே யூ சா தட் லைட் இல்லையா, அதை ஷேர் பண்ணால் மேபி எல்லாருக்கும் இதுவாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வி வுட் ஹவ் ஃபெல்ட் இட். எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்டில் ஃபீல் பண்ணியிருப்போம், அவேக்கன் ஆகியிருப்போம். பட் அதுக்கப்புறம் மைண்டு டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். சில பேர் நிறைய டைம்ஸ் ஆகிருப்போம், சில பேர் ஒரு டைம் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் மைண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. பட் கான்ஸ்டண்ட்டாக புத்தர் மாதிரி ஒரே ஸ்டேட்டில் அந்த அவேர்னஸ்லேயே நம்ம இருக்கிறப்போ வி ஆர் கம்ப்ளீட்லி அவேக்கனிங் அப்படின்றதா. மேபி நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஷனர்ஸ் இதை தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பெரிய பெரிய குருஸ் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக அவங்க அவேர்னஸில் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து குருவாக இருக்காங்க, பிளிஸ்ஸாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ அதுதான் நினைக்கிறேன் நான். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இட் இஸ் அப் டு அந்த பர்சனை பொறுத்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இந்த அவேக்கனிங்லாம் வந்து எனக்கு நடக்காதுப்பா, இதெல்லாம் வந்து பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்க்கு தான் நடக்கும், இதெல்லாம் வந்து என்னாலெல்லாம் உணர முடியாது, எனக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கெல்லாம் இது பல ஜென்மம் எடுக்கும், இந்த ஜென்மத்தில் கிடையாது. இதெல்லாமே நம்ம மைண்டு சொல்கிற கதை, இதெல்லாமே லிமிட்டட் பிலீஃப். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் எனக்குள்ளேயும் இருந்திருக்கு. நான் நிறைய கான்வர்ஸ் பண்ணுறப்ப, குமார்கிட்ட கான்வர்ஸ் பண்ணுறப்பே சொல்லிட்டுருக்கேன், மேபி நீ போன ஜென்மத்திலேருந்தே சம்திங் யூ ஆர் கேரியிங். இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கார், அவர் கூடயும் நிறையா ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நான் பேசுவேன்.
ஸோ அவர்கிட்டையும் நான் அதுதான் சொல்லுவேன். ஹீ இஸ் அ நேச்சுரல் மேனிஃபெஸ்டர். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணார். ஸோ இப்போ வந்து ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் டு ரிவர்ஸ் இஸ் டயாப்டிக்ஸ். பட் ஸ்டில் அவரோட கால்ஸில் பார்த்தா நாங்கள் மோர் தேன் ஹெல்த் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ எனக்கு புரியுது ஹீ இஸ் அ நேச்சுரல் மேனிஃபெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சக்ரா இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஐ நியூ ஹிஸ் இன்ட்யூஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதனால தான் ஹீ இஸ் கான்ஸ்டன்ட்லி இன் தட் அவேர்னஸ். அதனால தான் ஹீ இஸ் மேனிஃபெஸ்டிங் லைஃப் லைக் தட். நான் நினச்சிருக்கேன், இதெல்லாம் புரிகிறதுக்கு முன்னாடியே நான் அவரை நினச்சிருக்கேன், எப்படி இவருக்கு மட்டும் எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் வென் ஐ எம் சீயிங் நவு ஹீ இஸ் அ லிவிங் எக்ஸாம்பிள். நம்மளை மாதிரி ஒருத்தர் தான், நம்மளை மாதிரி ஹீ இஸ் சேம் ஏஜ் ஆஃப் மீ. என்ன மாதிரியே தான் ஐடி முடிச்சுட்டு டிசிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கெரியரை குவிட் பண்ணிவிட்டு வேற ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஹீ ஹேஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். எப்போதுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவரை வந்து எப்போதுமே ப்ரெசன்ட்லேயே வாழ்ந்திருக்காரு. அண்ட் ஹீ இஸ் மோர் அவேர். இப்போது இதெல்லாம் படிக்கிறப்ப கூட ஐ எம் ஏபிள் டு ரெசனேட் வித் ஹிம். அவரோட வந்து கம்பேர் பண்ண முடியுது. எது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வாரம் நாங்கள் கால் பேசுகிறப்ப இதை பேசுவோம். இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு அப்படின்னா யூ ஆர் நேச்சுரலி டூயிங் திஸ். அப்போது ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் ஹிம். அப்போ இப்படி இருந்தால் இது நடக்குதுன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது, புக்கில் இருக்குது, எல்லோரும் சொல்கிறாங்க. ஐ சீ அ லிவிங் எக்ஸாம்பிள், இது பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் அப்போ நான் சொல்ல வந்ததை மிஸ் பண்ணிட்டேன். நான் அவங்ககிட்டயே அதான் சொல்லுவேன், மேபி யூ ஆர் கேரிங் சம்திங் ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் பர்த். உங்கள் போன ஜென்மத்தில் இருந்தே உங்களுக்கு வந்து அந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிருக்கு, ஆர் யுவர் க்ரௌன் சக்ரா இஸ் ஓப்பன். அதனால தான் உங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து நடக்குது. அதனால தான் யூ ஆர் ஸோ கான்ஷியஸ். உங்களுக்கு வந்து எல்லாரும் ப்ரெசண்ட்டில் இருக்கீங்க, யூ ஆர் இன் தட் பிளிஸ் ஸ்டேட் அப்படிலாம் நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் கான்ஸ்டண்ட்டாக. பட் இதை படிக்கிறப்போ எனக்கு புரியுது, தட் இஸ் மை லிமிட்டட் பிலீஃப். அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் ஆக போதோ தெரியல, நான் இப்போ தான் இதையே ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இப்போ தான் இதெல்லாம் புரியுது, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஐ எம் ஸ்டார்டிங் வித் மை மைண்ட், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் ரிட் ஆஃப் தட் தாட்ஸ் அப்படின்றத நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு எப்போ யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாலுமே நான் அதை சொல்லிட்டு இருந்திருக்கேன். பட் இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு அது கிளியராக புரியுது, தட் இஸ் மை லிமிட்டட் பிலீஃப். இந்த ஜென்மத்தில் என்னால் பண்ண முடியாது, இதெல்லாம் கிடையாது. தட் நெவர் மேட்டர்ஸ். ட்ரீமில் எப்படி வந்து அந்த டைம் நெவர் மேட்டர்ஸோ அது மாதிரி தான் இதுவும். அவேக்னிங் டசன்ட் டேக் டைம் அப்படின்றத அவங்க சொல்கிறது. இது ரொம்ப நம்பிக்கையும் கொடுக்குது. பிகாஸ் எஸ், நான் ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது, ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், ஏன் இந்த மாதிரி ஒரு குரூப்போடு இருக்கோம்? பிகாஸ் ஐ எம் அவேக்கனிங். ஏன் அப்போ நான் இன்னும் 2 ஜென்மம் கழிச்சுன்னு யோசிக்கணும்? ஐல் பி ஏபிள் டு டூ திஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். when I read this I could feel this. so thank you so much. yes, ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. பெர்மனண்ட்டாக ஒரு ஹாப்பினஸ் வரணும், நெகட்டிவிட்டியிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா we have to wake up. இதுதான். அண்ட் இதை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு மவுண்டெயின் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டஃபர் வந்து சொல்கிறாங்க. இது யாருன்னா யூரோப்பியன் ஒருத்தர் ரோஸ் கிராஸ் அப்படின்றவர் வந்து இதை வந்து இந்த மெட்டஃபரை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிம்பிள், இது நம்மளோட இதில் நிறையாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது சொல்கிறப்ப எனக்கு வாவுன்னெலாம் இல்லை, இது நமக்கு தெரிஞ்சது தானேன்ற மாதிரி தான் இருந்தது. எஸ், மவுண்டெயின் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா ஒரு பேஸ், ஒரு மவுண்டனோட கீழே இருந்து நமக்கு பார்க்குறப்போ அதுக்கு அடுத்த சைட் சுத்தமாக தெரியாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு அங்கே பயம் வரும். அங்கே என்ன இருக்குன்னே தெரியலையே, நம்ம பாட்டுக்கு எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா. பட் கொஞ்சம் அந்த மவுண்டனை ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக கீழே வியூ கிடைக்கும். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இவ்வளோ தூரம் தெரியுது, இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஸோ இனிமேயும் ஒன்றும் இருக்காது அப்படின்னு ஒரு ஹோப் கிடைக்கும். அப்புறம் அதுதான் நம்ம ஒரு லெவல் வரைக்கும் ஏறி இருக்கோம்னா அதுக்கு கீழே இருக்க பீப்புளை நம்ம பார்ப்போம், அவங்க எப்படி இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க நம்மளை மாதிரியே அவங்களும் பயந்துட்டு இருக்காங்களே, இதெல்லாமே நமக்கு தெரிய வரும் இல்லையா. அப்புறம் மிடில் ஒரு லேயருக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக நமக்கு வந்து அந்த பிக்சர் கிடைக்கும், இன்னும் பெட்டராக நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும், இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், டாப் ஆஃப் த கிளிஃப் போயிட்டோம் அப்படின்னா we are going to see everything.
என்ன இருக்குது அப்படின்றத சுற்றி நமக்கு கிளியராக பிக்சர் கிடைக்க போகுது. அப்போது நமக்கு தெரியும் கீழ் லெவலில் இருக்கிறவங்க எவ்வளோ பயத்தோடு இருக்காங்க, மிடில் லேயரில் இருக்கிறவங்க என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் நமக்கு கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுதான் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் யூ ஆர் கெட்டிங் புரியுதா உங்களுக்கு நம்மளோட ப்ராசஸ்? நம்ம எல்லாரும் இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்போம். நான் சொல்ல வரல. நம்ம வந்து இங்கே இருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு இவ்வளோ தான் தெரியும். கொஞ்சம் மேலே போய் பார்க்குறப்போ கீழே பெட்டராக தெரியும். கொஞ்சம் மேலே போய் பார்க்குறப்போ இன்னும் பெட்டராக தெரியும். நல்லா மேலே போயிட்டோம் அப்படின்னா கிளியராக நமக்கு இப்படி தான் தெரியும். அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் குருஸ் எல்லாரும் பீப்புள் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க இல்லையா? எப்படி அப்படின்னா இப்படி தான். நானுமே வந்து நான் இப்போ ஒருத்தட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவரோட 1-on-1 இதிலெல்லாம் வந்துட்டு ஐ வில் see him. அவரால் சென்ஸ் பண்ண முடியும் எனர்ஜியே. ஒரு பர்சன்ட்டை ஒரு 2-3 நிமிஷம் பேசுகிறப்போ he would sense the energy. ஸோ அது பார்க்குறப்போ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், how is this happening அப்படின்ட்டு. பட் யூ won't believe, இந்த கோச்சிங் ஆரம்பித்து இப்போது எப்படி ஒரு நான் 1 இயராக போயிட்டுருக்கு அண்ட் ஐ எம் கோயிங் த்ரூ, ஐ மீட்டிங் ஃபியூ பீப்புள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஐ எம் ஏபிள் டு சென்ஸ் ஃபியூ திங்ஸ். பட் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நான் சொல்கிறேன். த கிளிஃப் ஆஃப் மீ இஸ் டிஃப்ரெண்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் சொல்லலை. பட் வாட் எவர் ஐ நோ, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதுலேருந்து இந்த கிளிஃபை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கூட ஐ ஃபீல் இட். நான் இந்த இடத்துல இருக்கேன்னா ஓகே, ஐ எம் ஏபிள் டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் எனக்கு அதோட பெட்டர் பிக்சர் கிடைக்குது. பட் மை மென்டார்ஸ் ஆர் ஹியர் டாப் ஆஃப் த கிளிஃப். அப்போ அவங்களுக்கு என்னோட இது புரியும் அப்படின்றப்போ அந்த பிலீஃப் வந்து பயங்கரமாக க்ரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் வை ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் வி நீட் சம் குரு. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி வி கேன் டிஸ்கஸ். இது உங்களுக்குலாம் எப்படி இருக்குது, எப்படி? ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க நமக்குள்ளேயே குரு இருக்காங்க, we will be guided அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், we have that awareness, right? நமக்குள்ளேயே கைட் பண்ணுவாங்க. பட் ஐ பர்சனலி திங்க் லைக் எனக்கு மேபி a குரு would be பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ட்ரஸ்ட்டே வராது, இப்போ ட்ரஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. சம்படி ஹூ ஹவ்ஸ் எப்படி சொல்கிறது, அந்த மவுண்டன் ஏறின பாத்தில் ஒருத்தங்க ஏறி போயிட்டாங்க இல்லையா, அந்த பாதையை வந்து அவங்க இப்படி ஏறி வா அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு அதை ஏறி போனால் நமக்கு அது ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு நான் இப்போ பிலீவ் பண்ணுறேன். சிம்பிள். நானாக ஏறலாம், ஆனால் நான் இங்கே போவேன், அப்புறம் திரும்ப இங்கே வருவேன். அந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுக்கும். பட் ஏற்கனவே ஏறின பாதையை சொன்னாங்கன்னா அதில் போகிறதுன்றது இட் வில் சேவ் மை டைம் அண்ட் எஃபர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே, எவ்ரி ஒன்ஸ் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளேருந்து என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய போகிறோம். பட் எனிவே, இது எனக்கு தெரில, பியாண்ட் திஸ் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஹவு டு யூ ஃபீல் அப்படின்றதுக்கு நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள், வீல் டிஸ்கஸ். ஸோ எஸ், இதான் மவுண்டெயின் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த மெட்டஃபரை வச்சு இதுதான் சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் எஸ், இப்போது இது எல்லாத்தையும் தடுக்கிறது யார்? மெயினான ஆப்ஸ்டக்கிள் என்ன நமக்கு அப்படின்னா நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு பதிலாக இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ணியும் வச்சேன். இது நேத்தி நானும் ரியலைஸ் பண்ணேன். when your mind tries to speak on your behalf, remember that the voice you hear is your head, it is not you. இது 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 வந்து எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, இல்லை எத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னு தெரில. ஆர் யூ அவேர்? அந்த கொஷின் கேட்குறப்போ எஸ் நோ அப்படின்னு எனக்கு பேசுகிறது என் மைண்டு பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது. அப்போது எனக்கு தெரில, எனக்கு என் மைண்டு தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அவேராக இருக்க, அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப ரிங் ஆகிறப்பையும் நீ அவேராக தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லுது. ஸோ எனக்கு இதே விஷயம் எனக்கு தோணுச்சு. இஸ் மை மைண்ட் ஸ்பீக்கிங் டு மீ ஆர் ஆம் ஐ ரியலி அவேர் அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன். இந்த கொஷின் எத்தனை பேருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கும் அதே தான் தோணுதா? இல்லை இந்த மாதிரி யாருக்காவது தான் தோணுமா? இல்லை எத்தனை பேருக்கு நமக்கு கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றதையாவது அட்லீஸ்ட் பார்ப்போம்.
அவங்க வந்து அதை எனக்கு நேற்று தோணுச்சு, இன்றைக்கி அந்த லைனையே படிக்கிறப்போ ஐ ஃபெல்ட் மச் பெட்டர். ஓகே அப்படின்ட்டு இதான் வென் யுவர் மைண்ட் ட்ரைஸ் டு ஸ்பீக் ஆன் யுவர் பிஹாஃப். உன் மைண்டை வந்து உனக்கு பதிலாக பேசுகிறது. நீ அப்படின்னா யார்? அவேர்னஸ். உனக்கு உன் அவேர்னஸ்க்கு பதிலாக உன் மைண்டு பேசணும்னு நினைக்கிறப்போ அது உன் மண்டேலேருந்து தான் வருது. இட்ஸ் நாட் யூ அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த கொஷின் எனக்கும் இருந்தது. அகைன் திரும்ப அதை வந்து இன்னும் கான்ஷியஸாக அதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். கான்ஷியஸானே சொல்ல முடியாது, இன்னும் அவேராக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். வில் சி. அண்ட் எஸ், மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ். அது வந்து மைண்டு என்னவால் மேடாயிருக்கு அப்படின்னா தாட்ஸ். மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி மேடப் ஆஃப் தாட்ஸ். இதுதான் நம்மளோட எண்ணங்கள். அதை வந்து அதுதான் வந்து மைண்டு வந்து அதை தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த தாட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா நமக்குள்ளே ஏற்கனவே ஸ்டோர் ஆகியிருக்கிற பிலீஃப்ஸ். பிலீஃப்ஸ் எங்கே இருக்கும்? சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பிலீஃப்ஸை எடுத்துக்கிட்டு நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து தாட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, அந்த தாட்ஸ் தான் நம்மளை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓவர் திங்கிங். நம்மள அமைதியாக இருக்கவே முடியல. எஸ், இட்ஸ் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான். எஸ், இதுதான் வந்து நம்மளோட மைண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணுது. அதனால நம்ம அவேர்னஸை பார்க்குறதுக்கோ அவேர்னஸோட கனெக்ட் ஆகுறதுக்கோ பெரிய தடையாக இருக்கிறது இந்த மைண்டு தான். இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் எஸ், மோர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். யா, திஸ் ஐ நியூ. சப்கான்ஷியஸ் மைண்டு தான் வந்து அதில் தான் நம்ம நிறைய விஷயத்த தேக்கி வச்சுருக்கோம். மெமரிஸ் இருக்குது, எல்லா பிலீவ்ஸ் இருக்குது. பிறந்ததுலேருந்து நம்ம கொடுக்குற எல்லா விஷயங்களும் நம்ம சப்கான்ஷியஸில் இருக்குது. சப்கான்ஷியஸ் என்ன பண்ணாது? ஆர்கியூ பண்ணாது கான்ஷியஸ் மைண்டோட. நீ இதை தானே கொடுக்குற, இது தப்பு, இது கரெக்டு. நோ, நீ எதை கொடுத்தாலும் இட்ஸ் லைக் அ கம்ப்யூட்டர். எதை கொடுத்தாலும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கம்ப்யூட்டர் மெமரியை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம என்ன கொடுத்தாலும் வச்சுக்கிட்டா ஜிபி ரொம்ப வலிஞ்சா கூட ஆன் பண்ணிகிட்ருக்கு. அது மாதிரி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு. இட்ஸ் லைக் எனிதிங். இது வந்து இதில் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். வாட் எவர் வி கிவ், வாட் எவர் இட் பிலீவ்ஸ். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாட் எவர் வி பிலீவ்ன்றதில் நம்ம பார்க்குற சினிமா கூட வருது. நம்ம பேசுகிற தேவையில்லாத விஷயங்கள் கூட வருது. நம்ம பேசலை, நம்மளை சுற்றி ஒரு என்விரான்மெண்ட்டில் எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், அங்கே காய்ச்சி மூச்சுன்னு நிறைய பேர் காசிப் பேசுகிறாங்க அப்படின்னா அதுவும் அந்த சப்கான்ஷியஸ்குள்ளே போகுது. அதனால தான் இந்த ரீல்ஸ் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பிகாஸ் எனக்கு இப்போ அந்த நாய்ஸ், ஐ திங்க் எனக்கு ஏதோ ஒரு லெவல் ஆஃப் செல்ஃப் க்ரோத்தில் நான் இருக்கிறதுனால திஸ் நாய்ஸ் இஸ் டிஸ்டர்பிங் மீ அ லாட். சும்மா உட்காந்து இப்போ அதிர எதையாவது காமெடி சீன்ஸு எதையாவது ஒன்று இதுவாக பார்த்தேன்னா எனக்கு டாலரேட் பண்ண முடியல. ஐ ஜஸ்ட் சே, ஒன்று நீ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோ, இல்லை ஏதாவது ரொம்ப அனாயிங்கான கண்டென்ட் இருந்தால் பார்க்காத. சும்மா எனக்கு இந்த இப்போ அவளோட ஏஜுக்கு நம்மளோட தமிழ் மூவிஸில் வந்து இந்த கேர்ள்ஸை ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு சும்மா கேர்ள்ஸை வந்து டம்மி பண்ணிவிட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. பிகாஸ் நவ் ஐ நோ லைக் தட் வில் பி ஸ்டோர்ட் இன் ஹர் சப்கான்ஷியஸ் அண்ட் தட் இஸ் கோயிங் டு கிவ் ஹர் சர்டன் பிலீவ்ஸ் அப்படின்றதுனால. பட் அது சொன்னால் குழந்தைங்களுக்கு புரியாது. பட் எஸ், தட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நமக்கு இப்போது வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஹவ் ஆர் சப்கான்ஷியஸ் பிஹேவ்ஸ். நமக்கு சர்டன் பிலீவ்ஸ் எல்லாம் அசைக்கவே முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அதெல்லாம் காரணம் அப்படின்றது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். நம்ம சப்கான்ஷியஸ்க்கு கொடுக்குற விஷயங்களை கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம அந்த அவேர் ஆனதுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் வில் ஃபீட் அ பெட்டர் திங் டு இட். நெகட்டிவாக எதையுமே ஃபீட் பண்ண வேணாம். அதனால தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அஃபர்மேஷன்ஸ் வந்து ஏன் அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இட் ஃபீட்ஸ் அ சப்கான்ஷியஸ். சப்கான்ஷியஸ்க்கு வந்து அஃபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீ வர்த்தி ஒரு நாள் அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அது வந்து தாட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிலீஃப் இருக்குது பார்த்தியா, ஐ எம் வர்த்தி ஆஃப் எவ்ரி திங், ஐ லவ் மை செல்ஃப். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாள் ஆமால இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் பிகாஸ் ஐ எம் வர்த்தி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு தாட்டை கொடுக்கும். இது ஐ ஹவ் சீன் இட் பிகாஸ் நிறைய விஷயங்களில் அஃபர்மேஷன் என்னை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்
பட் நம்ம ஐஎமோட யூஸ் பண்ணுற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, நான் என்னோடய கோச்சிங்க்கு போயிட்டேன். சாரி, எக்ஸ்கியூஸ், பட் ஸ்டில் திஸ் பார்ட் இஸ் ஹியர். சப்கான்ஷியஸ் வந்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். when we constantly get into negative thoughts, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் வந்து நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது அப்படின்னா we will attract, அதே தான் திரும்ப சீக்ரெட்டை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, we will attract only negative things. பட் நம்ம கண்டினியூஸாக நம்ம தாட் வந்து பாசிட்டிவாகவே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அண்ட் எஸ் வி ஆர் அவேர் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னா, வி வில் அட்டைன் எவ்ரி திங், எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை லிமிட் பண்ணிடுது. நம்ம பாசிட்டிவ் தாட் வந்துட்டு இந்த உலகமே எனக்கு தான் அப்படின்னு நம்மளை சொல்லுது. ஸோ இந்த இடத்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. எஸ், நம்ம தான் பாடி, நம்ம தான் மைண்ட் அப்படின்னு நம்பிட்டு இருந்த வரைக்கும் வி ஆர் லிமிட்டட். நம்ம தான் அவேர்னஸ் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு ஃப்ரீடம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு ஃப்ரீடம் என்ன அப்படின்னா, நம்ம தாட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ அகெயின் மேனிஃபெஸ்டேஷனோட பேசிக்ஸ் தான் சொல்கிறாங்க. சீக்ரெட் புக்கை படிக்காதவங்க படிங்க அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ பேர் இங்கே சீக்ரெட் புக் படிச்சிருக்கீங்க, ஆர் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்கும் தெரியும், இல்லை நம்ம படித்த கவுண்ட் டவுன் டு ரிச்சஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்த மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி எவ்வளோ தெரியும் என்னன்னு சொல்லுங்கள். இஃப் யூ வாண்ட், I have been into lots of sessions. மேனிஃபெஸ்டேஷனோட 3 days ஒர்க்ஷாப் போயிருக்கேன் நான். எனக்கு ஒரு 7 weeks கோர்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ நோ ஃபியூ திங்ஸ். உங்களுக்கு அப்படி பேசிக்ஸ் வேணும், இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். ஏதாவது ஒரு நாள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். சொல்லுங்கள், ஐ ட்ரை டு மேக் அ வீடியோ ஆஃப் இட். அது ரொம்ப அதாவது பேசிக்ஸ் மட்டும் வி கேன் மேக் அ வீடியோ வித்தின் அ சர்டன் டைம். ஒரு ½ hour 20 minutesக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள். எஸ், தட்ஸ் இட். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரீம் அண்ட் நம்ம வந்து கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கணும், அண்ட் எஸ் நம்ம தாட்ஸை பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த தாட்ஸை பாசிட்டிவாக வச்சுருக்கிறத பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வீல் டிஸ்கஸ். இல்லை எனக்கு எவ்வளோ தான் நான் யோசித்தாலும் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்கள். அதுக்கு என்ன மாதிரி அஃபர்ம் பண்ணணும், அஃபர்மேஷன்ஸ் மாற்றணும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஐ திங்க் இது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது. இந்த பார்ட்டு, இந்த தாட்ஸ் சப்கான்ஷியஸை மாற்றுறதுக்கான, பிலீஃப் சிஸ்டமை மாற்றுறதுக்கான விஷயங்கள் வந்து ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். அது வந்து சொன்னீங்கன்னா நம்ம பண்ணலாம். பட் திஸ் அவேர்னஸ் அண்ட் என்ன சொல்கிறது, இந்த மைண்டு பேசுதா இல்லையா அவேர்னஸ் பேசுதா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஓகே, வில் டிஸ்கஸ். ஐ நியூ எல்லாருக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. என்ன கொஷின் வந்தாலும் எதையுமே எடுத்துக்காமல் இங்கே போடுங்க. வி ஆர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸிங். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங் இல்லை, திஸ் இஸ் அ மேஜர் லேர்னிங் ஐ திங்க். ஸோ நைஸ். இதை வந்து ஒரு குரூப்பாக பண்ணுறதுக்கு வந்து ஐ திங்க் வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிலீவிங் இன் மீ அகெயின் அண்ட் லிசனிங் டு மீ. பேசிக்லி நானே என்னோடய வீடியோஸை திரும்ப கேட்குறதில்ல. ஸோ ஐ டோன்ட் நோ, ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை நீ ரொம்ப ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், நீ ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் ஐ எம் ஓப்பன் டு எவ்ரி திங். பிகாஸ் இதில் எனக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, ஜஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு கிவ் திஸ் அவுட், அவ்வளோதான். அதனால் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு என்ன அந்த சாப்டரில் சொல்கிறாங்கன்றதை வந்து ஃபோக்கஸ்டாக சொல்லிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு காலில் போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்லை குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது வீடியோ ரொம்ப நேரம் இருந்தால் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, இல்லை அது வந்து தள்ளி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கும் தெரியுது. அது நானுமே அரை மணி நேரம் வீடியோனா நான் வந்து சேவ் டு லேட்டர் தான் கொடுத்து வச்சுருப்பேன். பார்க்குறதுக்கு ஒரு நாள் டைம் எடுப்பேன். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். இது எனக்கும் தெரியும். பட் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஹேவ் அ குட் டே. ட்ரை ப்ராக்டிசிங் அவேர்னஸ். ஆர் யூ அவேர்? ஆன்சர் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். பாய்.